Alone in my sorrow and dead in my sin, lost without hope, with no place to begin. Your love made a way to let mercy come in. When death was arrested and my life began. Ash was redeemed, only beauty remains. My orphan heart was given a name. My mourning grew quiet, my feet rose to dance. When death was arrested and my life began. Oh, your grace, so free, washes over me. You have made me new, now life begins with you. It's your endless love pouring down on us. You have made us new, now life begins with you. Released from my chains, I'm a prisoner no more. My shame was a ransom, faithful reward. He canceled my debt and he called me his friend. When death was arrested and my life began. Oh, your grace, so free, washes over me. You have made me new, now life begins with you. It's your endless love pouring down on us. You have made us new, now life begins with you. Savior displayed on a criminal's cross. Darkness rejoiced as though heaven had lost. But then Jesus arose with our freedom in hand. That's when death was arrested and my life began. Oh, your grace, so free, washes over. Begins with you. It's your endless love pouring down on us. You have made us new, now life begins with you. Oh, we're free, free, forever we're free. Come join the song of all the redeemed. Yes, we're free, free, forever, amen. When death was arrested and my life began. We're free, free, forever we're free. Come join the song of all the redeemed. Yes, we're free, free, forever, amen. When death was arrested and my life began. When death was arrested and my life began. When death was arrested and my life began. Oh, your grace, so free, washes over me. You have made me new, now life begins with you. It's your endless love pouring down on us. You have
சிறுவனின் கொள்கை. யோவான் அதிகாரம் 6 வசனங்கள் 1 முதல் 14 வரை. எல்லோருக்கும் தெரிந்த வேதாகம பகுதி. ஆனால் நான் அதை வாசிக்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனங்கள் 1 முதல் 14. கலிலேயா கடலின் அமைதியான அக்கறைக்கு பின்னர் மெதுவாக போனார். அவர் வியாதிக்கார இடத்துல செய்த அற்புதங்களை திரளான ஆச்சரியமான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு உற்சாகமாக பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை அன்போடு நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே வாங்கலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி மெதுவாகவும் நோக்கத்தோடும் கேட்டார். பிலிப் அவருக்கு அமைதியாகவும் சிந்தனையோடும் சிறிது கவலையுடன் பதிலளித்தார். 200 தினாரி மதிப்புள்ள அப்பம் கூட அவர்களுக்கு போதாது. அவருடைய சீடர்களில் ஒருவன் சைமோன் பேதுருவின் சகோதரன் அந்திரேயா, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான். அவனிடம் 5 அரிசி ரொட்டிகளும் மற்றும் 2 சிறிய மீன்களும் உள்ளன என்று சொன்னான். ஆனால் இவ்வளவு பேருக்கு இவை என்ன பயன் என்று அவர்கள் யோசித்தார்கள். இயேசு அவர்களிடம், மக்களை உட்காரச் செய்யுங்கள் என்று அமைதியாகவும் தெளிவாகவும் சொன்னார். அந்த இடம் மிகுந்த அழகான பச்சை புல்லுள்ளதாயிருந்தது. அங்கே பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய மொத்தம் 5000 பேராயிருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆனந்தத்துடன் சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு பெருமகிழ்ச்சியுடன் கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும் கொடுத்தார். அற்புதம் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான வல்லமையால் குறையாக இருந்தது நிறைவாகியது. மீதம் 12 கூடைகள் எடுக்கச் செய்தார். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். இந்த அற்புதமான அதிசயத்தை பாருங்கள். அங்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் தவிர எண்ணற்ற மக்கள் இருந்தனர். 5000 ஆண்கள் இருந்தனர். அதற்கும் மேல் கூட எண்ணிலடங்காதோர். ஒரு பெரிய கூட்டம். இயேசு போதனை செய்தார். இயேசு அற்புதங்கள் செய்து வந்தார். இப்போது மக்களுக்கு பசிக்கத் தொடங்கியது. இயேசு தமது சீடர் பிலிப்பிடம், இவர்களுக்கு சாப்பாடு வாங்க முடியுமா? இவர்களுக்கு சாப்பாடு வாங்க 200 பணம் போதாது என்றார். அந்திரேயாவுக்காக தேவனுக்கு நன்றி. நாம் வாழ்வில் சாத்தியமான அற்புதத்தின் வல்லமையை காண அதிகமான அந்திரேயாக்கள் தேவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர், இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிடம் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கின்றன என்றார். ஒரு மொழிபெயர்ப்பில் இயேசு, அவற்றை என்னிடம் கொண்டு வா என்றிருக்கின்றது. அவற்றை என்னிடம் கொண்டு வா. இன்றைக்கு தேவன் அதிகம் எதிர்பார்க்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் சிறிது ஒன்றையே தேடுகிறார், அதை பெருக்க முடியும். அவர் பொன்னாலான பாத்திரங்களையோ வெள்ளியாலான பாத்திரங்களையோ தேடவில்லை, ஆனால் அவர் விளைந்த பாத்திரங்களை தேடுகிறார் என்று கேதரின் கூல்மன் எப்போதும் சொல்வார். தேவனின் மகிமைக்காக அற்புதத்தில் பங்கேற்று அந்த அற்புதத்தை நிகழ்த்த விரும்பும் உண்மையான மக்களை அவர் தேடுகிறார். நான் சிறுவனின் கொள்கைகளை சொல்லும் முன் சில முக்கியமான ஆன்மீக குறிப்புகளை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். நமது பசிக்கு ஒரே ஒரு பதில்தான் உள்ளது. அது இயேசுவே தான். நீங்கள் விரும்பும் எந்த இடத்திற்கெல்லாம் ஓடலாம். மருந்துகளை முயற்சிக்கலாம், மதுவை முயற்சிக்கலாம், உலகத்தின் அனைத்து பாவங்களையும் முயற்சிக்கலாம். அன்பான பிள்ளையே, அது உன்னை அழிக்க மட்டுமே செய்யும். ஆனால் இன்று நான் பேசும் இந்த அற்புதங்களை நிகழ்த்தும் ஒருவரின் அற்புதமான உதவியை பெற்றால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும். நீங்கள் குறைவிலிருந்து நிறைவிற்கு செல்லலாம். நம்பிக்கை இல்லாத நிலைமையிலிருந்து நம்பிக்கையுடன் வாழலாம். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்கள் எதிர்காலத்தை புதிய தெய்வீக ஒளியுடன் நிரப்ப முடியும். சிறந்த இயற்பியலாளரும் தத்துவ ஞானியுமான பாஸ்கல், ஒவ்வொரு நபரின் இதயத்திலும் தேவனால் மட்டுமே நிரப்பக்கூடிய ஒரு தேவ வடிவ வெற்றிடம் உள்ளது. இரண்டாவது அம்சம் என்னவென்றால், தேவனால் தீர்க்க முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை என்றார். உண்மையில் வேதாகமத்தில் ஒரு வசனம் உள்ளது. என்னை சோதித்துப் பார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கூறுகிறது. நாம் அற்புதங்களை செய்யும் தேவனை ஆராதிக்கிறோம். இது ஒரு தொலைவான இடம். இது ஒரு வெறிச்சோடிய இடம். நேரமும் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அருகில் உணவகங்கள் எதுவும் இல்லை. இங்கு அற்புதம் மட்டுமே நடக்க வேண்டும். உங்கள் பிரச்சனையின் நடுவிலே தேவனை நம்புங்கள். அதை தீர்க்கக்கூடிய ஒருவர் தேவன்தான். மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், தேவன் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சிறியவர் யாரும் இல்லை.
இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான். அவனது தாய் அவனுக்காக 5 அப்பங்கள் 2 மீன்களை மதிய உணவாக வைத்திருந்தாள். தேவன் அவனை பயன்படுத்தினார். ஒரு அற்புதம் நிகழ தேவன் யாரையும் இணைப்பு கருவியாக பயன்படுத்துவார். இந்த சிறுவனின் கொள்கை என்றால் என்ன? நான் சிறுவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இந்த சிறுவனின் கொள்கை உங்களை உயர்த்த உதவும். அதை தான் நான் உங்களுடன் பகிர விரும்புகிறேன். நீங்கள் பின்னணியை அறிந்திருக்கிறீர்களா? இப்போது அந்த அற்புதத்தின் இயக்கங்களை பார்க்க போகிறோம். எப்படி சொந்த வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி நாமும் அற்புதங்களை காணலாம் என்பதை புரிந்து கொள்ள. ஆமேன். முதல் ஒன்று, இயேசுவிடம் முழுமையாக ஒப்படைத்தல். யோவான் அதிகாரம் 6 வசனங்கள் 8 மற்றும் 9. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஒப்படைத்தல். உங்களிடம் எது இருந்தாலும் அதை ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். அது சிறியது என்று நினைக்காதீர்கள். நம்பிக்கையற்றது என்று நினைக்காதீர்கள். நான் இதை ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பகிர்ந்துள்ளேன். 18 ஆண்டுகள் நான் தட்டு தடுமாறி பேசினேன். நான் இப்போது பேசுகிற மாதிரி முன்பு பேசவில்லை. எனக்கு 8 வயதாக இருந்தபோது ஒரு நாள் என் வீட்டில் தேவாலயத்தை நடத்தும் ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. என் பெற்றோர் ஊழியத்திற்கு சென்றபோது நான் தேவாலயத்தை நடத்துவேன். நான் என் இசைக்கருவியை வாசித்து சில பாடல்கள் பாடி மெத்தைகளும் சோஃபாவும் இருந்த இடத்தில் ஆராதனை செய்து மெத்தைகளுக்கு உபதேசிப்பேன். அந்த நேரங்களில் ஒன்று, ஆண்டவரின் சந்நிதி உண்மையாகவே என் அறையை நிரப்பியது. நேர்மையாக சொன்னால் எனக்கு பயமாக இருந்தது, ஏனெனில் எனக்கு அது தெரியவில்லை. இவ்வளவு பெரிய அளவில் தேவனுடைய சந்நிதியை நான் அனுபவித்தது இதுவே முதல் முறை. அதனால் நான் என் படுக்கை அறைக்குள் ஓடி சென்று என் படுக்கையின் அருகில் முழங்காலிட்டேன். நான் தேவனிடம் அழ ஆரம்பித்து, ஆண்டவரை மன்னிக்கவும் என்று சொன்னேன். நீங்கள் இப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது தேவன் என்பதை கண்டேன். ஏனில் அமைதியான சந்நிதியை உணர்ந்தேன். அதை எப்படி சமாளிப்பது என தெரியவில்லை. நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு முதல் தரிசனத்தை 8 வயதில் கொடுத்தார். அந்த தரிசனத்திலே நான் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கிறேன். வெவ்வேறு நிறத்திலான மக்கள், பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த பெரிய கூட்டங்கள் மிகப்பெரிய தேவாலயங்களில் பிரசங்கிப்பதை பார்த்தேன். இப்போது 8 வயது சிறுவனுக்கு இது முற்றிலும் புரியாத விஷயமாக இருந்தது. நம்ப முடியலை. ஏனெனில் முதலில் நான் தட்டு தடுமாறி பேசுகிறவன். நான் என் பெயரையே சரியா சொல்ல முடியல. எனது பெயர் எர்னஸ்ட் ஜார்ஜ் என்று சொல்லுவது எனக்கு கடினம். ஏனெனில் AEIOU உயிரெழுத்துகளில் எனக்கு பிரச்சனை இருந்தது. அதை என் வாயிலிருந்து கொண்டு வர முடியவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த நாளில் என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்தது. என் பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். எங்க அப்பா ஒரு தேவ மனிதர். நான் அப்பாவிடம் சென்று, அப்பா இதுதான் எனக்கு நடந்தது என்று சொன்னேன். இதுதான் அந்த அனுபவம். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? என் அப்பா என்னை தன் மடியில் உட்கார வைத்து, மகனே, தேவன் உனக்கு இதை கொடுத்திருந்தால் அவர் அதை உனக்காக செய்வார் என்று சொன்னார். ஆனால் நீ தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். அந்த இரவு என் படுக்கை அறைக்கு திரும்பி படுக்கையின் பக்கத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில் உங்களுடைய நோக்கம் என்றால் அதை நான் வரவேற்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதை நினைவு கூர்கிறேன். ஆனால் உண்மையில் இது எப்படி நடக்கும் என எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் நான் தட்டு தடுமாறி பேசுகிறேன். நான் வெட்கமானவன். கூட்டங்களை விரும்பவில்லை. பெரும்பாலும் பயப்படுகிறேன். என் சிறுமையும் நம்பிக்கையின்மையும் என் உள்ளத்தில் இருந்த குழப்பங்களும் அனைத்தையும் நான் ஆண்டவரிடம் மனதாரமும் முழுமையாகவும் ஒப்படைத்தேன். உங்கள் அனைத்து பிரச்சனைகளை ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்படையுங்கள். அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை நம்பிக்கையுடன் முழு மனதோடு ஆண்டவரிடம் கொடுத்து விடுங்கள். அதை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டாம். நம்பிக்கையுடன் அதை விட்டு விடுங்கள். இரண்டாவது, இயேசு அதை எடுத்துக்கொள்கிறார். முதலில் நான் அதை ஜெபத்துடன் மாற்றுகிறேன். இரண்டாவது, அதை இயேசு அன்புடன் மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொள்கிறார். யோவான் 6:11, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து என்று இருக்கின்றது. இயேசு அந்த சிறுவனை கேலி செய்யவில்லை என்பதை கவனியுங்கள். நீங்கள் எனக்கு 5 அப்பங்கள் 2 மீன்கள் கொடுத்து என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்றும், நான் 5000 மக்களுக்கு எப்படி உணவு அளிப்பது என்றும் இயேசு ஒருபோதும் கேலி செய்யவில்லை. உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லலாமா தேவனுடைய பிள்ளையே? என் தேவன் ஒருபோதும் உங்களை கேலி செய்ய மாட்டார். அவர் உங்களை பரிகாசம் செய்ய மாட்டார். அவர் உங்களை கேலி செய்து சிரிக்க மாட்டார். அவர் ஒரு நல்ல தேவன். இயேசு அந்த சிறியதை அன்புடன் எடுத்தார். அந்த சிறியதை நம்பிக்கையுடன் எடுத்து மற்றும் அவர் ஒரு அதிசயத்தை மகிமையாக நிகழ்த்தினார். அவர் ஒரு அதிசயமான அற்புதமான நிகழ்வை செய்தார். அந்த சிறுவன் இயேசுவுக்கு கொடுத்ததை இயேசு எடுத்தார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். கொடுங்கள். புதிய ஏற்பாட்டில் உள்ள கதையை நீங்கள் அறிவீர்கள். காணிக்கை பெட்டியின் அருகில் இயேசு அமர்ந்திருந்தார். ஒரு வயதான விதவை 2 சிறிய நாணயங்களுடன் வந்து அதை காணிக்கை பெட்டியில் போட்டார். அப்போது இயேசு என்ன சொன்னாரு? அவள் தான் அதிகமாக கொடுத்தாள் என்று. அளவு பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர் அதை ஏற்றுக்கொள்வார். ஆனால் அவர் உங்களை ஆசீர்வதித்து மீண்டும் உங்களுக்கு கொடுக்கும்படி நீங்கள் ஏதாவது ஒன்றை அவரது கையில் வைக்க வேண்டும். மூன்றாவது, முதல்ல நான் சொன்னேன் இயேசுவிடம் முழுமையாக மாற்றுங்கள். இரண்டாவது நான் சொன்னேன் இயேசு
அன்புடன் எடுத்துக்கொண்டார். மூன்றாவது, இயேசுவால் ஆழமாக மாற்றப்பட்டது. வசனம் 11, ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இங்கே இயேசு ஒரு அதிசயமான அற்புதத்தை நிகழ்த்தினார். இயேசு இங்கே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய மற்றும் வல்லமையான அற்புதத்தை செய்தார். 5 அப்பங்கள் 2 மீன்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை தவிர 5000 ஆண்களுக்கு உணவளித்தார். இதை நான் வலுவாக வலியுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் இயேசுக்கு கொடுக்கிறதை அவர் எடுத்துக்கொள்வார். தேவன் எடுத்துக்கொள்வதை அவர் உடைப்பார். தேவன் உடைப்பதை அவர் பயன்படுத்துவார். இதை ஆவிக்குரிய ரீதியில் விளக்க விரும்புகிறேன். உங்களை உடைக்க தேவனை நேசிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் பிரித்தெடுக்கப்படலாம். உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில பல முறை தேவன் உங்களை உடைத்த தருணங்கள் இருந்துள்ளன. உங்களை அழிக்கல்ல, பிரித்தெடுக்க. உங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது, உங்க நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் உறுதியாகவும் நிச்சயமாகவும் சொல்ல முடியும். நீங்கள் அந்த சிறுவனின் கொள்கையில செயல்பட்டால் தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களை குறையிலிருந்து நிறைவாக்குவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் அந்த சிறுவனின் கொள்கையை நீங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இயேசுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இயேசு எடுத்தார், அதை அவர் மாற்றினார். இதை இன்று நடைமுறைப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த நேரத்தில் பார்த்தாலும் விசுவாசத்துடன் உறுதியாக செயல்படுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது எந்த அளவிலான நிறைவு, எந்த அளவிலான சுகம், எந்த அளவிலான வெற்றி பெருக்கம் உண்மையிலேயே மகிமையுடன் உங்களை காத்திருக்கிறது என்று. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கும் போது தேவனை நம்புங்கள். பிதாவே, என்னை பார்க்கும் மதிப்புமிக்க பார்வையாளர்களுக்காக இப்போது ஜெபிக்கிறேன். அவர்களில் சிலர் நம்பிக்கையற்ற தருணங்களை அனுபவிக்கலாம். அவர்கள் கடன்களை செலுத்த பணம் இல்லாத நம்பிக்கையற்ற தருணங்கள். அவர்கள் கட்டணங்களை செலுத்த பணம் இல்லை. அவர்கள் செய்ய விரும்பும் காரியங்களை செய்யவும் பணம் இல்லை. ஆனால் இந்த தருணத்தில் நான் ஜெபிக்கும் போது சிறுவனின் கொள்கையை கற்றுக் கொடுத்தபடி அவர்கள் தங்களிடம் உள்ளதை விசுவாசமாக இயேசுவுக்கு கொடுத்து அவரை நோக்கி பார்க்கும் கிருபையை அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதை பெருக்கி உமது மகிமைக்காக அதில் வெற்றியை அளிக்க வேண்டும். நாங்கள் அதிசயங்களை செய்யும் தேவனை ஆராதிக்கிறோம். உங்களால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்றும் தேவனுடைய ஜனங்களுக்காக நீங்கள் செய்வீர்கள் என்றும் எனக்கு நிச்சயமாக தெரியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். It's your endless love pouring down on us. You have made us new, now life begins with you. Released from my chains, I'm a prisoner no more. My shame was a ransom, faithful